ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட எஸ்வி சேனலில் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்மீக கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கோவிந்தர். உனக்கு எந்த கோயில் ஞாபகம் வரும்? திருப்பதி ஞாபகம் வரும். அதை விட்டாச்சு நம்ம மதுரையில் இருக்க அழகர் ஞாபகம் வரும். அதே மாதிரி நம்ம திருப்பதிக்கு போனால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர்லேயே ஒன்று இருக்குது. உசிலம்பட்டியிலேருந்து திருமங்கலத்துக்கு போகிற வழியில் சிந்துப்பட்டி பெருமாள்னு சொல்லிட்டு கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப பழமையான கோயில் கூட. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து திருவிழா வச்சு. எங்கள் அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது கும்பிட்டது, இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும். அவங்க அப்பெல்லாம் அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் பெருசாக தான் இருப்பாரு. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து 18 பட்டி சேர்ந்து கோயில் கும்பிடுறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ அந்த கோயிலில் எங்களோட ஊருக்காரங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோவிந்தர்னாலே வந்து கருடன் வாகனம் தான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த கருடன் வாகனம் தான் எங்களோட வாகனம். அதாவது 18 பட்டிக்காரங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஹைலைட்டு வந்து கருடன் வாகனம் தான் எங்களுக்கு. அது வந்து 5வது நாள் திருவிழா. அந்த திருவிழா அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ போடும்போது வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரியில்லை கொஞ்சம். ஸோ அதனால் மியூசிக் வரும். எக்ஸ்ட்ரா வேணால் மேலே வந்து சப்டைட்டில் வரும். அது வரும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு நம்மளாம் இருக்கோமோ இல்லையோ அது கடவுளை தான் தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மெமரியாக இருக்கட்டும்னால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் மெயினாக வந்து எடுத்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூட பாருங்கள், நான் கோவிந்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், கருடன் வந்துட்டார் பாருங்கள். அங்கே பாருங்கள். எத்தனையோ நாமங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் அதில் கோவிந்த நாமமே அவனுக்கு மிகவும் விருப்பமானது. கோவிந்த நாமத்திற்கு பலவித அர்த்தங்கள் உண்டு. கோ என்றால் பூமி, விந்தன் என்றால் மீட்டவன். பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டவன் கோவிந்தன். கோ என்றால் பசுவினம், விந்தன் என்றால் காப்பாற்றியவன். கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனகிரியை தூக்கி கோவினத்தையும் கோபர்களையும் காப்பாற்றியவன் கோவிந்தன். வேதாந்த உரையில் கோ என்றால் ஜீவாத்மா, விந்தன் என்றால் நிறைந்தவன். ஜீவாத்மாவாய் நிறைந்த பரமாத்மா கோவிந்தன். கோ என்றால் நல்ல நயமான வார்த்தை, விந்தன் என்றால் உரைப்பவன். உலகம் வாழ விஸ்வரூபம் எடுத்து கீதோபதேசம் உரைத்தவன் கோவிந்தன். கோவிந்த நாமத்தின் பெருமை நம் வாக்கிற்கும் மனதிற்கும் கண்களுக்கும் எட்டாததாகும். க்ஷேத்திரபந்து என்ற மிக கொடிய பாவி கோவிந்த நாமத்தை உபதேசமாய் பெற்று உரைத்து பாவ வினைகளை தீர்த்தான் என்கிறது க்ஷேத்திரபந்து உபாக்கியானம். ஸ்ரீ வெங்கடேசனின் கோவிந்த நாமம்தான் நம்மை சிறப்பான பாதையில் வழிநடத்தி செல்கிறது என்கிறது கட்டோபனிஷத். சங்க சக்கர கதா பாணி துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதாம் என்று திரௌபதி கதறிய கோவிந்த நாமமே அவளது மானத்தை காப்பாற்றியது. ஏன்? கோவிந்தனை விட மகிமைகள் மிக கொண்டது கோவிந்த நாமமே. ஏழுமலையானே வேங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, அடிக்கொரு முறையும் படிக்கொரு முறையும் கோஷம் கேட்பவனே கோவிந்தா கோவிந்தா, ஆபத்பாந்தவா அநாத ரட்சகா கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த
திருவிழாவிலேயும் இதுதாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊர் மட்டும்தான் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அந்த விசேஷத்தை வச்சு முடிப்பாங்க. மொத்த ஊர் சேர்ந்து எங்கெங்கே இருக்க ஆளுகளாக எங்களோட ஆளுகள் எங்கெங்கே இருக்கவங்க ஊர் அடுத்தடுத்த ஊரில் இருக்கவங்களாம் கிட்ட கூட இல்லைங்க, எல்லாமே தூரமாக இருக்கவங்க மொத்தமாக ஒரே இடத்துல கேதர் ஆகி அந்த சீர்வரிசை தட்டு வச்சு எடுத்துகிட்டு போகிற சந்தோஷமே சந்தோஷமாங்க. ஒருத்தர் 2 பேர் தலையில் தட்டு இல்லை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 300-400 தட்டு மட்டும் நாங்கள் சீர்வரிசை தட்டு அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த சீர்வரிசை தட்டு அரேஞ்ச் பண்ணதா அப்புறம் இந்த கோயில் சார்பாக என்னென்ன பணிகள் செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம எஸ்வி யூடியூப் சேனல் மூலமா நான் வந்து மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. சின்ன விசேஷம் நம்ம வீட்டில் வச்சாலே வந்து அவ்வளோ ஒரு ஹரிபரியாக இருக்கும். மொத்த ஊருக்கு சேர்ந்து இத்தனை மக்களுக்கு சாப்பாடாகட்டும் அந்த தட்டு அரேஞ்ச்மெண்ட்டை மாட்டும் அவங்க கூட்டி போகிற ஒரு பக்குவமாட்டும் ரிட்டர்னு கூட்டு வந்து விடுற பக்குவமாட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டீமால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. அதுக்கு பின்னாடி அவங்க உழைப்புகள் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்குத்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமா. அப்புறம் மட்டும் எல்லாரோட மூஞ்சிலும் அதாவது புன்னகையாட்டும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும் அம்பாளுக்கு, அதாவது கோவிந்தர் பெருமாளுக்கு ஆண்டாள் அம்பாளுக்கு இந்த சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு போகிற பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும். அது எங்கள் ஊருக்கு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உண்மையிலேயும். இந்த வீடியோ பற்றி நான் பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் பொதுவெல்லாம் கிடைக்கிறது போகிறது இல்லையா. யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த லக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படித்தான் நாங்களாம் சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு ஊரவே சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து மேலத்தாளம் மட்டும்தான் வைக்கலைங்க. பட்டாசா போட்டு சும்மா ஜெகஜோதியாக பண்ணிட்டாங்க. எங்கள் டீம்ஸ் ஆளுங்களாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. ஸோ ஊர்வலம் போயிட்டுட்டு பட்டாசுலாம் போட்டுட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸு 2-3 வண்டி கிட்டத்தட்ட நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்த பேர்த்த ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பெருமாள் கோயிலில் மறுபடியும் 2 டைம் அதாவது சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சீர்வரிசை வந்து நம்ம உள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் பெருமாள் கருட வாகனத்தில் வருவார். அது கண்டிப்பாக பாருங்கள்.
பிறகு பக்கம் நிற்குமடி நம்மையடி பெண நம்மையடி இனி நாடு முழுக்க நம்மையடி தொடர்ந்து காலமடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடியா கொட்டுனு கொட்டுமடி செல்வம் கூறைய பிரிச்சு கொட்டுமடிய வந்தோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியவே கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கொண்டோம் மதுரை வாழியவே கொண்டோம் உணர்ச்சி கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதயம் வாழியவே தத்தோம் தகிட தத்தோம் பாடியாடு